கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், கொடைக்கானலை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருக்கிறது? கொடைக்கானலுடைய சூழல் எப்படி இருக்கு? நிச்சயமாக, அதாவது இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறையை கொண்டாடுவதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து கொடைக்கானலுக்கு இன்று முதல் சுற்றுலா பயணிகள் வர துவங்கி இருக்கிறார்கள். இதன் காரணமாக கொடைக்கானலுக்கு வரக்கூடிய 2 பிரதான சாலைகளிலுமே சுற்றுலா பயணிகளின் வாகனம் அதிகரித்திருக்கிறது. இது கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அதிகரித்திருப்பதால் இந்த முகப்பு பகுதியாக இருக்கக்கூடிய வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதி மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களாக இருக்கக்கூடிய மோயர் செல்கம், உணாகொகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் தற்போது கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு விருந்தாக அமைந்திருக்கிறது இங்க இருக்கக்கூடிய தட்பவெப்ப காலநிலை. குறிப்பாக இந்த காலை நேரங்களில் ஏற்படக்கூடிய இந்த உறைபனி மற்றும் மாலை நேரங்களில் இருக்கக்கூடிய அந்த கடுங்குளிரை அனுபவிப்பதற்காகவே அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொடர்ந்து 4 முதல் 5 நாட்கள் விடுமுறை இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் இன்னும் வரும் நாட்களில் அதிகரிக்கும் என்றே எண்ணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.